அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு செம்மணி படுகொலை விவகாரம் தொடர்பாக இந்த ஊடக செய்தியை வழங்குகின்றோம். இன்று 3ஆம் கட்டமாக 40ஆம் நாளாக செம்மணி படுகொலை நிகழ்வுகள் குழிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த புதைகுழிகள் தோண்டப்படும் சம்பவமானது அதிலே காணப்படுகின்ற புதைகுழிகளிலே எலும்புக்கூடுகளாக தோற்றப்படுகின்ற சிறுவர்கள், எத்தனையோ பெண்கள் மிக மோசமாக வன்முறை செய்யப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறது. ஏனென்றால் கடந்த 3 நாட்களுக்கு முதல் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடு கூட நிமிர்ந்த நிலையில் ஆவன்றபடி அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய மண்டையோட்டுடனான ஒரு எலும்புக்கூடும் காணப்படுகிறது. உண்மையில இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றோமா என்ற கேள்வி எங்களுக்குள்ளே தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடந்த 40-50 வருடங்களாக எங்களுக்கான இன அழிப்பு ஒன்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதற்கான சர்வதேச நீதி இற்றை வரை கிடைக்கவில்லை. உண்மையில இந்த புதைகுழிகள் தோண்டப்படுகிறது, எங்களுக்கான இன அழிப்பு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, இனவழிப்புக்கான இந்த தடைய பொருட்கள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று மக்கள் ஆர்வமாக அல்லது இதற்கான பதிலீடுகள் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்ற நிலையில்தான் இருப்பார்கள். உண்மையில் இந்த அகலப்படுகின்ற இந்த நிகழ்வானது எங்களுக்கான சர்வதேச நீதியை ஒருபோதும் தரப்போவதில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக வலியுறுத்த வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு இன அழிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது தமிழினத்திற்கு. இந்த தமிழினத்திற்கான இன அழிப்பிலே இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் தொடர்ந்து மன்னாரிலே தோண்டப்பட்ட புதைகுழிகள், இன்று செம்மணியிலே தோண்டப்படுகின்ற புதைகுழி அகழ்வுகள் அனைத்துமே ஒரு உள்ளக விசாரணை பொறிமுறையின் கீழ் தான் நடைபெறுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டும், உள்ளக பொறிமுறையை தமிழ் இனத்தவர்கள் என்றோ அதை நிராகரித்திருக்கிறார்கள். உள்ளக பொறிமுறை மூலம் நடாத்தப்படும் இந்த அகழ்வுகள் நிச்சயமாக எங்களுக்கான இனத்துக்கான ஒரு இன அழிப்பு நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை ஒருபோதும் சர்வதேச நீதியை பெற்றுத்தரப்போவதில்லை. இது உள்ளகத்திலே உள்நாட்டுக்குள்ளேயே இந்த பொறிமுறைகள் அடங்க போகிறது. தோண்டி கிளறி எடுக்கப்படும் அத்தனை உடலங்களும் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள், எந்த மரபணு சோதனையை செய்கிறார்கள், எங்கு கொண்டு செல்கிறார்கள், எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்ற கேள்விகள் எங்களுக்கு எழும்புகின்றது. ஏனென்று சொன்னால் மன்னாரிலே நடைபெற்ற புதைகுழியிலே தோண்டப்பட்ட உடலங்கள் மரபணுவுக்கு அனுப்பப்பட்டு அதற்கான விடைகள் வரும்போது மிக ஒரு மன சோர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த உடலங்கள் எந்த உடலங்கள் அனுப்பப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த உடலங்களிலே மரபணு சோதனைகள் அல்லது ஆண்டுக்கான சோதனைகள் நடைபெறும் போது அது ஒரு சங்கிலியன் காலத்து வரலாறாக ஒரு வரலாற்றை உருவாக்க பார்த்தார்கள். அதுபோன்று இந்த செம்மணி படுகொலைகள் ஒரு சர்வதேச கண்காணிப்பு இல்லாமல் தடயவியல் ஆய்வு நடக்கும் என்றால் அது நிச்சயமாக உள்ளக பொறிமுறை மூலம் எங்களுக்கு இன அழிப்பு நடந்திருக்கிறது என்பதை மூடி மறைக்கும் ஒரு திட்டமாகவே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களோட தமிழ் தேசத்திலே தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாம் அரசால வடிவாக ஒருமித்து குரல் எழுப்ப முடியாதவாறு துண்டாடப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சர்வதேசத்துக்கு நீதி மட்டுமில்லை, தமிழ் தேசியத்துக்கான ஒரு விடுதலையே இல்லை, தமிழ் தேசியத்துக்கான ஒரு உரிமையை பெறுவதற்கு கூட ஒருவரும் ஒருமித்து நிற்கிறதுக்கான நிலைமையை இந்த அரசு இல்லாமல் செய்திருக்கிறது. அதை புரிந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தமிழ் தேசியத்துக்கான ஒரு முடிவை தன்னும் பெற்றுத்தர முடியாவிட்டால் கூட நாங்கள் கோருவது என்னென்றால், இவ்வாறு இனவழிப்பு செய்யப்பட்ட இந்த தடயவியல் பொருட்கள் ஆய்வு செய்யப்படும் போது தோண்டப்படும் போது நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் கண்காணிப்போடு தான் நடைபெற வேண்டும். ஒரு தடயவியல், ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ச்சியாக இனவழிப்பு நடந்திருக்கிறது, ஒரு புதைகுழி தோண்டப்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவை தோண்டப்படும் போது இந்த இனத்துக்கான இனவழிப்பு நடைபெற்றிருக்கிறது என்றால் ஐநா பாதுகாப்பு சபையின் கண்காணிப்பு பொறிமுறையோடு தான் இது நடைபெற வேண்டும். ஆனால் இன்றைக்கு 3ஆம் கட்டமாக 454க்கு மேற்பட்ட உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை அனைத்துமே ஒரு உள்ளக பொறிமுறை மூலம் நடைபெற்ற ஒரு அகழ்வாராய்வு
அகழ்வு தடயமாகத்தான் காணப்படுகிறது. எனவே உலக பொறிமுறை மூலம் அகழப்படும் இந்த உடலங்கள் எவ்வாறு எங்களுக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தரப்போகிறது? இன்று காலை 8:30 மணி அளவில் சர்வதேச குழு ஒன்று பார்வையிட்டு செல்கின்றது. இந்த குழுவுக்கு முன்னால் நாங்கள் பல மக்கள் வந்து இழந்த பிள்ளைகளை இழந்தவர்கள், பிள்ளைகளால் படுகொலை செய்யப்பட்டு இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டவர்களின் உறவுகள் வந்து அதிலே பரிதாபமாக நெஞ்சு வெடிக்கும் அளவுக்கு தங்களோட நெஞ்சு வெடிப்பை காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த குழு வந்து புதைகுழியை பார்வையிட்டு விட்டு அந்த பரிதாபமாக குளறும் அந்த அவலத்துக்குட்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மக்களை கூட பார்க்கவில்லை. அப்படியே கண்ணாடி மூடியபடி தங்கள் வாகனங்களில் சென்று விட்டார்கள். யாரோ ஒருவர் வில்லங்கமாக திணிச்சு அந்த 2 கடிதங்களை கொண்டு 2 பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தாங்களாக அங்கு யாருமே கேட்கவில்லை, கொண்டு வாருங்கள், இல்லை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வாறு சர்வதேசம் வந்து நிற்கிது என்று சொன்னோன்னா நாங்கள் எல்லாம் அமைதியடைய முடியாது. ஏனென்றால் போன முறையும் இதே நேரத்தில் சர்வதேசத்திலேருந்து ஐநா சபையிலிருந்து இங்கே வந்து பார்த்தவை. ஆனால் அவை போகேக்க சொல்லிட்டு போனது உலக பொறிமுறை மூலம் இதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் உலக பொறிமுறையை ஒருபோதும் நம்பவில்லை. எங்களை கொன்றவனும் எங்களை புதைத்தவனிடமும் நாங்கள் ஒருபோதும் நீதி பெற முடியாது. தமிழ் இனம் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனம் தொடர்ச்சியாக இனவழிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே பெண்களும் சிறுவர்களும் மிக மோசமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட சிறுவர்களின் படங்களை பார்க்கும் போது இந்த கொன்றவர்கள் ஒரு மனித இனமா என்று கேட்கிற அளவுக்கு மிக மோசமான வன்கொடுமை இந்த யாழ்ப்பாண செம்மணி பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கிறது. இதை தோண்டப்படும் போது ஒவ்வொரு நிமிடமும் அந்த உறவுகள் எவ்வாறு துடித்து போகிறார்கள் என்பதை இந்த சர்வதேசம் புரிய வேண்டும். இந்த சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை குறைந்தளவு இந்த அரசியல்வாதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஐநா பாதுகாப்பு சபைக்கு ஒரு பொறிமுறை ஊடாக, கண்காணிப்பின் ஊடாக இந்த தடையுடைய பொருட்கள் எடுக்கப்பட வேண்டும், தோண்டப்பட வேண்டும் என்றதையாவது ஒற்றுமித்து குரல் கொடுத்து இந்த அகழ்வு பணிகளை நிறுத்தி, இது தோண்ட அனைத்து பொருட்களும் வெளியில வந்துட்டா இதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடும். எனவே தயவு செய்து நாங்கள் இந்த எங்கட ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பினூடாக நாங்கள் உங்களிடம் கட்டாயமாக கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னா, இதை வந்து ஐநா பாதுகாப்பு சபை கிட்ட கொடுத்து அந்த கண்காணிப்பு பொறிமுறையூடாக, ஒரு பொறிமுறையூடாக இந்த அகழ்வுகள் செய்யப்பட்டு இதற்கான சர்வதேச நீதி வழங்கணும். இந்த சர்வதேச நீதி என்றது செய்த ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு தண்டனையை வழங்குவதில்லை. குற்றம் செய்த அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, இனிமேல் இந்த இப்படியான குற்றங்கள் நடைபெறாமல் நாங்கள் தமிழினம் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு சர்வதேச நீதி வேண்டும். நாங்கள் இறமையுடைய மக்களாக ஒரு தேசிய இனமாக வாழுறதுக்கான ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. இந்த பெண்களும் சிறுவர்களும் நிமிர்ந்து எங்கட ஜனநாயக உரிமையோட, இறமையோட, சுயநிர்ணய உரிமையோட வாழுவதற்கான ஒரு வகை செய்ய வேண்டும் என்றால், இந்த அகழ்வுகள் எல்லாம் தோண்டி எடுக்கப்படும் என்றால் உலக பொறுமுறையில எல்லா வகையான எங்களுக்கான சாட்சியங்கள் அத்தனையும் அழிந்துவிடும். எனவே அனைவரிடமும் தமிழ் மக்கள் அத்தனை பேரும் கிளர்ந்தெழுந்து இந்த அரசியல்வாதிகள், பொது அமைப்புகள், மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பாதுகாப்பில் ஐநா பாதுகாப்பு சபையின் கண்காணிப்பினூடாக இந்த அகழ்வுகள் நடைபெற வேண்டும். இதற்கான கேள்வியை, இதற்கான ஒரு பொறிமுறையை இந்த சமூக மட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் ஐநா பாதுகாப்பு சபையிடம் வேண்ட வேண்டும். இந்த வேண்டுகோள் விடுப்பதோடு இந்த அகழ்வு பணிகளை நிறுத்தி எங்களுக்கான சர்வதேச நீதி வேண்டுவதற்கான, சர்வதேச நீதியை பெறுவதற்கான ஒரு கண்காணிப்பு பொறிமுறையுடனாக இதை செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் ஒரு ஆணித்தரமாக கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.